கல்லுனாலே வந்து அது போதை பொருள், அது சாராயம் போன்ற ஒரு பொருள், அது குடிச்சா போதை வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஐயா நல்லசாமி ஐயா வந்து ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லுவாரு, கல்லு போதையும் இல்ல, கல்லு மதுவும் இல்ல, அது வந்து உணவு பொருள் அப்படின்னு சொல்லுவார். சேலஞ்ச் அக்செப்டட். கல் ஒரு மதுபானம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நிரூபிக்க சொல்கிறாங்க, வாங்க நிரூபிப்போம். கல் ஒரு மதுபானம் இல்லைன்னு அவங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், கல்லை பற்றி அவங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லை. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி விளக்கிறதுக்கு ஒரு மருத்துவனாக என்னோட கடமை. நீ டாக்டராக இருந்தால் உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஊசி போடுவீங்க, மாத்திரை கொடுப்பீங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. கல்லை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த கல்லை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு 2 முக்கியமான தகுதியில் இருக்கிறதா கருதுகிறேன். என்னோடய முதல் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் MBBS முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணது வந்து பப்ளிக் ஹெல்த், அதாவது நோய் தடுப்புத்துறை. அது என்ன நோய் தடுப்புத்துறை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வியாதியை பற்றியும் ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் மட்டும் படிக்காமல், அந்த வியாதி மக்களுக்கு பரவறதுக்கு இல்லை வர்றதுக்கு சூழ்நிலை காரணிகளும் மக்களோட என்னென்ன பழக்க வழக்கங்கள் காரணமாக இருக்குது, அந்த சூழ்நிலை காரணிகளும் பழக்க வழக்கங்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கான என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, அதன் மூலம் எப்படி அந்த வியாதி வராமல் இல்லை வேகமாக பரவாமல் தடுக்கிறது, அதை பற்றி படிக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டைஃபாய்ட் கண்ட்ரோல், மலேரியா கண்ட்ரோல், டெங்கு கண்ட்ரோல், இதில் வந்து சூழ்நிலை காரணிகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். மக்களோட பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், இல்லை கொசு பரவல், இல்லை வந்து ஈக்கல் பரவல், இதனால் வந்து வியாதிகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சுத்தமான தண்ணி கொடுக்கறது மூலம் எப்படி வந்து மக்களுக்கு, அதாவது பைப்டு வாட்டர் சப்ளை கொடுக்கறது மூலம் எப்படி மக்களுக்கு வந்து வியாதிகள் பரவாமல் தடுக்கிறது, அதை பற்றி படிக்கிறது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வியாதிகள்லாம் வரும், அதை பற்றி எப்படி எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி வந்து அந்த வியாதி வராமல் தவிர்க்கிறது, அதை பற்றி படிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேக்சினேஷன்லாம் இருக்குல்ல, அங்கன்வாடி ப்ரோக்ராம்ஸ் எப்படி வந்து பசங்களுக்கு வந்து வேக்சினேஷன் போடுறது மூலமும் புரதச்சத்து அதிகமாக கொடுக்கறது மூலம் அவங்களோட இம்யூனிட்டி அதிகப்படுத்தி அவங்களுக்கு வியாதிகள் வராமல் தடுக்கிறது, அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணுறது, அதை பற்றியும் நாங்கள் படிப்போம். ரீசெண்டாக வந்த அந்த கோவிடுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நீங்கள் பார்த்த அனைத்து முயற்சிகளும் வந்து இந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வர்ற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது போதை பழக்கங்களை மக்கள் மத்தியில் குறைச்சி எப்படி அதனால் வர பாதிப்புகளையும் அதனால் ஏற்படுற உயிரிழப்புகளையும் குறைக்கிறது, அதை பற்றி படிப்போம். அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம், எப்படி ஹெல்த் எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படிப்போம். அதில் நீங்கள் இப்போ படம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிஸ்க்ளைமர் போடுவாங்க, குடிப்பழக்கம் போதை பழக்கத்தில் வர வியாதிகள் பற்றி, அதுமாதிரி அந்த கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் போடுவாங்க. அது எல்லாமே ஹெல்த் எஜுகேஷன் கீழே தான் வரும், அது எங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ இதிலேருந்து எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வேலை நீ படித்து பேசிகிட்டு இருக்க, பனை மரத்தை பற்றி என்ன தெரியும், பனை மரத்து வாழ்வியலை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், அதை கடைசியாக சொல்கிறேன். ரொம்ப சொந்த கதை சொல்கிற மாதிரி போயிடும். நம்ம நேரம் சப்ஜெக்ட்டுக்கு போவோம். கல் ஒரு மதுபானம் இல்லை, ஊட்டச்சத்து பானம், இதுதான் அவங்க சொல்கிறது. இதை நம்ம நிரூபிக்கணும், தவறுன்னு சொல்லணும் அப்படின்னா 3 விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்பர் 1, எத்தில் ஆல்கஹாலால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதான்? கல்லில் எத்தில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு இருக்குது? ஒருத்தர் குடிக்கிறப்ப அவருக்கு எவ்வளோ எத்தில் ஆல்கஹால் உடம்புக்கு போக வாய்ப்பு இருக்குது? இது 3த்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டோம், நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற தவறு நம்ம நிரூபிச்சிடலாம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, முதல் கேள்விக்கு வருவோம். எத்தில் ஆல்கஹாலால் உடலுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தில் ஆல்கஹால்னா என்ன அப்படின்னு ஒரு தெளிவு வேணும். நான் ரொம்ப பயோகெமிஸ்ட்ரி லெவல் ஆழமாக சொல்லலை, புரிகிற மாதிரி சொல்கிறேன். இயற்கையில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற தானியங்கள், பழங்கள், கிழங்குகள், கரும்பு, இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்தும் சர்க்கரை சத்தும் இருக்கும். அதை தண்ணி சேர்த்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நொதிக்கிறப்ப தான் அந்த எத்தில் ஆல்கஹால் உருவாகும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதில் வளர்கிற நுண்ணுயிரிகள். அது ரொம்ப முக்கியமானது, ஈஸ்ட் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரி. அது வந்து அந்த மாவுச்சத்தையும் சர்க்கரை சத்தையும் எடுத்துக்கிட்டு அதை ஆல்கஹாலை மாற்றிட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் வந்து நீங்கள் நொதிக்கிறப்ப ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகிறது. ஸோ அதனால் நுரைன்னு ஒன்று வந்துட்டாலே நொதிக்கிறப்ப அதில் எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எத்தில் ஆல்கஹால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தில் ஆல்கஹாலால் உடம்புக்கு பாதிப்பாக இல்லையாங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதை நான் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறது நீங்களே படித்து பாருங்கள். இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, நோ லெவல் ஆஃப் ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் சேஃப் ஃபார் அவர் ஹெல்த். அதாவது பாதுகாப்பான அளவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது இன்டெரக்டாக சொல்லணும்னா ஆல்கஹால்ங்கிறது ஒரு பாய்சன். ரிஸ்க் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப். அந்த முதல் சொட்டிலிருந்தே வந்து அதோட பாதிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மேலே நான் எதாவது சொல்லணுமா? சும்மா பாதிப்புன்னு சொல்கிறீங்களே, எப்படி அது பாதிப்பு ஏற்படுத்துது, என்ன மெக்கானிசம், அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்குது. இது சம்மந்தமாக எக்கச்சக்கமான ரிசர்ச் நடந்திருக்குது. அது எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் எந்த செல்லில் பட்டாலும் அது அந்த செல்லை டேமேஜ் பண்ணிடும். அந்த செல்லு சர்ஃபேஸில் அந்த மெம்பரேனை ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்ணும். அப்புறம் உள்ளே போணுச்சுன்னா அந்த செல்லோட டோட்டல் ஃபங்க்ஷனுமே வந்து குழப்பி விட்டுரும்.
அதில் புரோட்டீன் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். அந்த செல்லோட பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க, மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. அந்த மைட்டோகாண்ட்ரியாவை டேமேஜ் பண்ணிடும். நியூக்ளியஸ் உள்ளே போயிட்டு டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதனால தான் நிறைய பேர் கேன்சர் ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறோம் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு. இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் குடிக்கிற வாயிலிருந்து உணவு குழாய் வழியாக இரைப்பை, அப்புறம் குடல், அப்புறம் வந்து அங்கேருந்து லிவரு, அப்புறம் உடம்புல போயிட்டு உடம்புல இருக்க எல்லா செல்களுக்கும், மூளை செல்கள், நான் சொன்ன அத்தனை விஷயமும் இந்த உடம்புல இருக்க எல்லா செல்களையும் நடக்கும். அதனால தான் ஆல்கஹாலை வந்து பயங்கர டேஞ்சரஸ் சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அம்மாவோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இது போய் ஃபுல்லாக அந்த குழந்தையோட செல்கள் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். வளர்கிற குழந்தையோட செல்கள், மூளை செல்கள் இருந்து மற்ற உறுப்புகள் வரைக்கும் பாதிக்கிறதால அந்த குழந்தை பிறக்கும் போது பல குறைகளோட பிறக்கும். அதுக்கு பேரே ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தலையே சின்னதாக இருக்கும், அந்த முக அமைப்பே வந்து மாறி போய் தான் பிறப்பாங்க. இவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது ஆல்கஹால். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? நான் ஸோ ஆல்கஹால் டேஞ்சரஸ்னு எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதுலேருந்து அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்த முக்கியமான கேள்வி, நம்ம கல்லில், அதாவது பனைமரத்துலேருந்து எடுக்கப்பட்ட கல்லில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா, எத்தில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா? அதுக்கு ப்ரூஃப் வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தாலே இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்களுக்கே புரியும். இருந்தாலும் இதுக்கும் நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். ஒரு இயற்கையாகவே சர்க்கரை சத்து புளிக்க வைக்கிறப்ப, நொதிக்க வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுங்கிறது நான் சொல்லியிருந்தது. பனை மரத்தில் கொலை செய்வனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வடிகிற அந்த பாலில் சர்க்கரை சத்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்படியே டைரெக்டாக குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே நொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் அந்த பானையை அடுத்த நாள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வெறும் நுரையாக இருக்கும். காரணம், அதில் நொதித்தல் நடந்திருக்கு, ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து கல்லில் ஆல்கஹால் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பட் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது சொந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நீங்கள் சும்மா கூகுளில் தட்டினாலே கல்லில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா வந்து விடும். கிட்டத்தட்ட 3% 8% வரை இந்த ஆல்கஹால் லெவல் வந்து மாறலாம். ஏன் ஃபிக்ஸடாக சொல்லாமல் இப்படி ரேஞ்சில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் ஆக ஆக அந்த கல்லோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட மரத்தோட வயசை பொறுத்து, ஆண் மரமா பெண் மரமா, இல்லை அந்த சீவுறாங்கல்ல அந்த கொலன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அதோட வயசை பொறுத்தும் உங்களுக்கு வந்து அந்த ஆல்கஹால் அளவு மாறும். பானை வந்து சுத்தமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற பொறுத்தும் வந்து அந்த ஆல்கஹால் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். பொதுவாக சொல்லணும்னா 3%லேருந்து 8% வரைக்கும் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. 8ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான், பட் ஒரு சில இடத்துல அதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆல்கஹால் அளவு சொல்லியாச்சு. பட் அதுக்கு ஆதாரமாக ப்ரூஃப் டாக்குமெண்ட் காமிக்கணும்ல, அதுக்கு ரிசர்ச் பேப்பரே காமிக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் பேப்பரில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்லை வந்து எடுத்த உடனே எடுத்துட்டு, அதாவது பதநீர் எடுத்த உடனே டெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2% இருந்திருக்கு. 24 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் 5.5% இருந்திருக்கு. 48 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி டெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் எத்தில் ஆல்கஹால் வந்து 6.5% இருந்திருக்கு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 14 மணி நேரம், அதாவது ஓவர் நைட் வந்து கல்லை எடுத்து, அதாவது பதநீரை எடுத்து காலைல டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட 5.5% மேலே வந்து எத்தில் ஆல்கஹால் இருந்திருக்கு. இந்த ரிசர்ச் டாக்குமெண்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் கல் குடிக்கிறப்ப தோராயமாக எவ்வளோ ஆல்கஹால் உடம்புக்குள்ளே போகுதுன்னு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து 5% என்ன அர்த்தம்னா 100 ml 5 ml ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஒருத்தர் கல் குடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிறாரு வச்சுப்போம் ஆவரேஜாக. அதுக்கு மேலே குடிக்க வாய்ப்பு இருக்குது. அது கம்மியாக குடிக்கிறது கம்மி தான், பட் பொதுவாக 1/2 லிட்டர் குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1/2 லிட்டர்னா 500 ml கிட்ட 25 ml ஆஃப் ஆல்கஹால் வந்து ஒரு உடம்புக்குள்ளே போகும். அதுவே டெய்லி எடுத்துக்கிட்டால் யோசிச்சு பாருங்க, 25 ml ஆல்கஹால் வந்து டெய்லி உடம்புக்குள்ளே போச்சுன்னா அதனால் வர பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதில் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதநீரில், அதாவது பானையில் நீங்கள் சுண்ணாம்பு தடவுலன்னா அந்த பனம் பால் வந்து விழுந்த உடனே நொதிக்க ஆரம்பிச்சிடும். ஈவன் 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 3% வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்னா என்ன, ஆல்கஹால் எப்படி உருவாகுது, நேச்சுரலாக எப்படி உருவாகுது, சர்க்கரை சத்துலேருந்து எப்படி ஆல்கஹால் உருவாகுது, கல்லில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா, எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது, ஒருத்தர் குடிக்கிறப்ப எவ்வளோ ஆல்கஹால் வந்து உடம்புக்குள்ளே போகுது, இவ்வளோத்தையும் சொல்லியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே போதும், கல் ஒரு போதைப் பொருள், அதனால் உடம்புக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே அவங்க கல் வந்து ஊட்டச்சத்து பானம் அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே தான் பிரச்சனை. எப்படின்னா, உணவு அப்படின்னா அதுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கணும் இல்லைங்களா? உணவுன்னா அதுல வந்து சத்துக்கள் இருக்கணும். என்னென்ன சத்துக்கள்? புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், இது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கணும் இல்லைங்களா? தாது உப்புகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது உணவு. சாராயத்துல அது இல்ல.
மதுவுல அதெல்லாம் இல்ல, அதுல வந்து வெறும் ஆல்கஹால் மட்டும்தான். கல்லுல நான் சொன்ன இத்தனை சத்துக்களும் இருக்குது. அதையும் தாண்டி அத்தனை அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் அபரிதமா அடங்கி இருக்குது. அதை ஏன் அவங்க அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமான புரிதல். அதாவது கல்லுல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ல வந்து கல்லுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, சர்க்கரை சத்து இருக்கு, புரோட்டீன் இருக்கு, இப்படிலாம் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு கல்லுல வந்து இத்தனை சத்துக்கள் இருக்கு, கல் வந்து ஒரு ஊட்டச்சத்து பணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கல்லில் நிறைய ஊட்டச்சத்து இருக்கு, அதனால தான் அந்த புக்கில் அந்த லிஸ்ட்ல கல் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, இந்தியாவில் மக்கள் கன்சியூம் பண்ற எல்லா பொருட்களுக்கும் என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட புக்கு தான் தவிர ஊட்டச்சத்து நிறைய இருக்கா கம்மியா இருக்காங்கிற பத்தி அவங்க எந்த கமெண்ட்டும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதோட டாக்குமெண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அவங்க புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் RDA, அதாவது ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்துல அது எவ்வளவு பூர்த்தி பண்ணுதுங்கிற விஷயம் தான். கல்லை பொறுத்த வரைக்கும் கல்லில் இருக்கிற எந்த ஊட்டச்சத்துமே நம்ம ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 1% கூட பூர்த்தி பண்ணல. நீங்களே இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க, இந்த டேட்டாவை பாருங்க. இதுல இருக்கிற எந்த ஊட்டச்சத்துமே நம்மளோட 1% தேவை கூட பூர்த்தி பண்ணல, எக்ஸப்ட் சுகர் கண்டென்ட் தவிர. இந்த அளவு ரொம்ப கம்மியா இருக்கிற ஊட்டச்சத்துக்காக நம்ம ஆல்கஹாலை குடிக்க முடியாது. இவங்க சொல்ற கணக்குப்படி அதுல ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து இருந்தாலே அது ஊட்டச்சத்து பானம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, பியரையும் ஊட்டச்சத்து பானம் தான் சொல்லணும். ஏன்னா பியர்லயுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. நீங்களே அந்த லிஸ்ட்டை பாருங்க. தானியங்களை நொதிக்க வச்சு வடிகட்டு செய்யறதால பியர்லயுமே சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கதான் செய்யுது. அதே போலதான் கல்லுலையுமே. ரெண்டுத்துலயுமே நெக்லிஜிபிள் தான், குறிப்பிடத்தக்க அளவு எதுவும் பெருசா கிடையாது. வேல்யூ பக்கத்துலேயே போட்டிருக்கேன், நீங்களே பாருங்க. அவங்க சொன்ன பரிசு தொகைக்காக இவ்வளவு எஃபர்ட் போட்டு நான் சொல்லல. முக்கியமான காரணமே ஆல்கஹால் வந்து இன்னும் போதைப் பொருளை தான் வித்துக்கிட்டு இருக்கு. அது விற்கிறதுக்கு தடை இல்லை, நிறைய பாதிப்புகள் இருக்கு அதனால. ஆனா இருந்தாலும் அது போதைப் பொருளை தான் இன்னும் விற்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க கல்லை வந்து ஒரு ஊட்டச்சத்து பானமா நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. அங்கதான் பிரச்சனை. அது ஒரு மிகப்பெரிய பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் இவங்க பண்றது. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து கல் விற்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு ஆல்கஹால், பிராந்தி, விஸ்கி இதெல்லாம் விற்கிறப்ப கல்லையும் வித்துட்டு போகலாம். அதில் வந்து சட்டப்படி அனுமதி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுக்காக போராடுங்க. அது சில விஷயங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன், அதையும் கவனிங்க. ஆனால் கல்லை வந்து ஒரு ஊட்டச்சத்து பானம் சொல்லி மக்களை குழப்பாதீங்க, திசை திருப்பாதீங்க. அது ஒரு ஏமாற்ற வேலை. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்லை பற்றி பேசுறதுக்கு எனக்கு 2வது முக்கியமான தகுதியை நான் கருதுறது பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். பனைமரத்துக்கு பஞ்சமே இல்லை. எங்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 20 பனைமரம் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பின்னாடியே ஒரு ரெட்டை பனைமரம் உயரமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஐடென்டிஃபிகேஷனே இந்த ரெட்டை பனைமரம் வீடு தான். இப்போ அந்த மரத்தை வெட்டிட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த சோகக்கதை அப்புறம் சொல்கிறேன். இந்த சம்மர் சீசன் வந்தாலே இந்த அரணாக்கயிறில் ஒரு பட்டக்கத்தியை மாட்டிட்டு ஆளுக்கு ஒரு தேன் எடுக்கிறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு மாட்டை எடுத்துகிட்டு வயல்வெளிக்கு போயிடுவோம். மாடு மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே நொங்கு, தேன், கரும்பு, மாங்காய் இதுதான். நான் 5வது படிக்கிறப்ப பனைமரம் ஏற ஆரம்பித்தேன். ஒவ்வொரு சீசனும் டெய்லி ஏதாவது பனைமரம் ஏறிட்டே தான் இருப்போம். 2 பனைமரம் 3 பனைமரம் ஏறிட்டு தான் இருப்போம். கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு 600 பனைமரம் வச்சு ஏறி இருப்பேன். 9வது படிக்கிற வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், அந்த லீவில் வந்து பனைமரம் ஏறினேன். 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், ஸ்கூல் பனைமரம் ஏறினேன். அப்பயும் வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் MBBS கிடச்சி 2nd இயரில் வந்து ஒரு சீசனில் பனைமரம் ஏறினேன். எங்கள் அம்மா பார்த்தாங்க. அடுத்த சீசனில் வர்றப்போ அந்த பனைமரம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பனைமரத்தால் நெஞ்சில் எத்தனையோ தழும்புகள், காலில் எத்தனையோ, முட்டியில் எத்தனையோ கருக்கால வந்த காயங்கள், கையில் எத்தனையோ கருக்கால வந்த காயங்கள். பனைமரம் ஏறுறப்பயே பார்த்தீங்கன்னா மேலே பாம்பு குதிக்கிறத பார்த்துருக்கேன். புலவி கொட்டி இருக்கு பனைமரம் ஏறுறப்ப. பழம் திங்கிறதுலேருந்து பழத்தை புதைச்சி அதை வந்து கிழங்கு வர வச்சு அதை நோண்டி சாப்பிட்றது, அந்த கொட்டையை வெட்டி அதை உள்ள அந்த பனை சோறு இருக்கும் அதை சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பனை மரத்துக்கு இவனுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, சும்மா படிச்சுட்டு வந்து பேசலாம்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பனை சார்ந்த தொழில் வந்து கண்டிப்பாக வளரணும். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. பட் பனையிலிருந்து நிறைய கருப்பட்டி செய்து அதை இன்னும் மாடர்னைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது எடுக்கிறத சுத்தப்படுத்தலாம். ஏன்னா அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிறது வந்து அவங்க அந்த பானை வந்து ஓப்பனாகவே இருக்குது, அதில் நிறைய பூச்சிகள் வந்து இறந்து கிடக்கு, பூரா வந்து இறந்துருது, மரவட்டை விழுந்து இறந்துருது. அதனால அதை வடிகட்டி தான் திருப்பி அதை குடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால உடல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இன்னும் மாடர்னைஸ் பண்ணி இன்னும் சுத்தமாக எடுக்கிற மாதிரி பண்ணலாம். இன்னொன்று, அது உடனே புளிக்காமல் நிறைய டெக்னிக்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தென்னை மரத்தில் கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டு ஒரு உள்ள பானை மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு அது டெம்பரேச்சர் உடனே குறைஞ்சிருது. அதனால வந்து அது நொதிக்காமல் இருக்குது. அதை உடனே பேக் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை அந்த 17 அந்த மாதிரி எடுத்து
பாய்ச்சரைஸ் பண்ணி நம்ம விற்கலாம். அதாவது பாலை பாய்ச்சரைஸ் பண்ணுற மாதிரி இதையும் பாய்ச்சரைஸ் பண்ணலாம். எப்படி வந்து பால் உற்பத்தி வந்து மாடர்னைஸ் பண்ணி இப்போ இருக்கோ அதே போல் இந்த மாதிரி பனை உற்பத்தியும் நம்ம இன்னும் மாடர்னைஸ் பண்ணி அது பெரிய லெவலில் வந்து கொண்டு போகலாம். அதுக்கு அரசாங்கம் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்கு கண்டிப்பாக என்னோட ஆதரவும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கம் சரி, தனியார் நிறுவனங்களும் சரி, இந்த மாதிரி பனை சார்ந்த தொழில்களில் நிறைய மாடர்னைஸ் பண்ணணும், இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அப்போ தான் எப்படி பால் பதப்படுத்தல் எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி இந்த பனை சார்ந்த தொழிலும் வளரும், பனையும் வளரும், பனை சார்ந்த தொழிலாளர்களும் வளருவாங்க. நன்றி.